அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறைவேண்டல் இணைந்து செய்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 17ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவேண்டல் மனிதனையும் இறைவனையும் இணைக்கும் பாலம். இறைவேண்டுதலில் இறைவனோடு பேசுகிறோம், இறைவனோடு உரையாடுகிறோம். இறைவேண்டுதலில் இறைவனது குரலை கேட்கிறோம், இறைவனது திருவுளத்தை உணர்கிறோம். இறைவேண்டுதலில் நமது உள்ள குமுறல்கள் இறைவனிடம் ஒப்படைக்கிறோம். இணைந்து இறைவேண்டல் செய்யும் போது கடவுளின் வல்லமையை உணர்கின்றோம். நமது தவறுகளிலிருந்து மன்னிப்பை பெறுகிறோம். பிறரது நெருக்கடி இறை ஆற்றலால் எளிதாக எதிர்கொள்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் இறைவேண்டல் அவர்களது அடிமை நிலையை இறைவனது வழிகாட்டுதலால் மோசே யோசுவா வழியாக அகற்றியது. நினிவே மக்களின் இறைவேண்டுதல் பாவத்திலிருந்து மன்னிப்பு அடைய உதவியது. புதிய ஏற்பாட்டில் தொடக்க திரு அவையின் இறைவேண்டுதல் பகிர்தல் செயலுக்கும் நட்புறவுக்கும் வழிகாட்டியது. பேதுருவின் துன்ப வேளையில் மகிழ்வான வழிமுறையை வழங்கியது. பல்வேறு மக்களை தூய ஆவின் தூண்டுதலால் ஒன்றுபடுத்தியது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் இறைவேண்டல் செய்கின்றார். சோதோம் நகர மக்களுக்காக வேண்டுகிறார். இறை வேண்டுதல் வழியாக உரையாடுகின்றார். தீயவரோடு நீதிமான்களையும் அழித்து விடுவீரோ என்ற கேள்வியை எழுப்பி 50 நீதிமான்கள் இருந்தால் என்று உரையாடுகின்ற வேளையில் இறைவன் காப்பாற்றுவேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து வேண்டுகின்றார். 45, 40, 30, 20, 10 பேர் என்று. அதே நேரத்தில் 10 பேர் கூட இல்லை. மக்கள் ஆபிரகாமோடு இணைந்து இறைவேண்டுதல் செய்யாததால் அழிவை சந்தித்தார்கள். நாம் யாருக்கெல்லாம் இறைவேண்டுதல் செய்கின்றோமோ அவர்களும் இறை உறவில் நிலைத்து நிற்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும், கடவுளிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்தின் வழியாக சீடர்கள் இறைவேண்டல் செய்ய இயேசுவிடம் கேட்கின்றார்கள். லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கற்றிருந்த இறைவேண்டலில் 5 மன்றாட்டுகள் இடம்பெறுகின்றன. மத்திய நற்செய்தி நூலில் 7 மன்றாட்டுகள் இடம்பெறுகின்றன. இயேசு தனது தனி வாழ்விலே அதிகாலையிலே எழுந்து நீண்ட நேரம் இறைவேண்டல் செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தார். எனவே நம்முடைய வாழ்வானது நாம் செய்கின்ற இறைவேண்டல் நமது தேவைகளுக்காக மட்டுமல்ல, பிறருடைய தேவைகளுக்காக அமைய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனோடு ஒன்றித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கான வழிகளை நாம் பெற வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமானது வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போகும் வார்த்தை விளையாட்டு அல்ல, மாறாக இது இரு நோக்கு உறவுகளை கொண்ட ஒரு பெட்டகம். ஒன்று, நாம் கடவுளோடு கொள்ள வேண்டிய மேல் நோக்கு உறவு. இந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இறை வேண்டுதலில் நாம் காணலாம். தந்தை என்று அழைப்பதன் மூலம் கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவு தந்தை மகன் தந்தை மகள் உறவாக இருக்க வேண்டும் என்கிறது. ஏனென்றால் இவ்வுலகில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை விட மிக நெருக்கமான புனிதமான உறவு உலகில் வேறு எதுவும் இல்லை. 2, நாம் பிற மனிதர்களிடம் கொள்ள வேண்டிய சமநோக்கு உறவு. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தள்ளும். அதாவது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதும்
வீணாக பாவத்திலே கட்டுண்டு கிடப்பதும் நம் கரத்திலே உள்ளது. எவ்வாறெனில், நாம் பிறரை மன்னித்தால்தான் நாம் மன்னிப்பு அடைகிறோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் இறை வேண்டுதலில் கூறுகிறார், மன்னிக்கும் போது நாம் மன்னிப்பு அடைகிறோம். ஜெபத்தை உறவாக மாற்ற வேண்டுமெனில், 1. ஜெபம் நம்மேல் சுமத்தப்பட்ட கடமை அல்ல, மாறாக உரிமை. 2. ஜெபத்தை சொற்களின் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்று வீண் நம்பிக்கையை கைவிட்டு நமது செயல்களின் மூலமாக செய்ய வேண்டும். திருப்பலியில் இணைந்து இறைவேண்டல் செய்கிறோம். நற்செய்தி கூட்டங்களில் இணைந்து இறைவேண்டல் செய்கிறோம். ஜெபமாலையில் இணைந்து இறைவேண்டல் செய்கிறோம். சபைகளில், இயக்கங்களில், அன்பிய கூட்டங்களில், குடும்பத்தில் இணைந்து இறைவேண்டல் செய்கிறோம். தொடர்ந்து இறை ஆற்றுதலுடன் இறைபணியை செய்கிறோமா? அன்னை தெரசா சக அருட்சகோதரிகளோடு இணைந்து இறைவேண்டல் செய்துவிட்டு மக்களை சந்திக்க, குறிப்பாக ஏழை எளியவர்களை சந்திக்க இணைந்து சிறு சிறு குழுக்களாக செல்வ மகிழ்ச்சியோடு இறைபணி செய்வர். அத்தகைய அனுபவம் நம்மத்தில் குடும்பங்கள் வழியாக, சபைகள் வழியாக, அன்பியங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முன்வருவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை நம்பிக்கையுடன் பிறரோடு இணைந்து இறைவேண்டல் செய்கின்றேனா? நான் யாருக்காக இறைவேண்டல் செய்கிறேனோ அவர்களையும் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்ய தூண்டுகின்றேனா? நான் வாழும் குடும்பத்தில், சபையில் இணைந்து இறைவேண்டல் செய்து அதை தொடர்ந்து சிறிய குழுக்களாக இறைபணி செய்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இணைந்து இறை நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்யவும், இறை ஆற்றலால் இணைந்து பணி செய்யவும் தேவையான ஆன்மீக ஆற்றலை தந்தருளும். ஆமீன்.